தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய இத்திருப்பலியானது ஜேஎன் மேரி 15வது பிறந்த நாள் கொண்டாடும் மிச்சல் ஜெசிந்தா, பிறந்த நாள் கொண்டாடும் ஜார்ஜ் பி ஏப்ரஹாம், ரூபா வெங்கட் ஆகியோர் நன்றி பலியாகவும், பேபி லூக் தியோடா, வின்சென்ட் துரைராஜ், பாலின் குடும்பத்தினர், மரியா பிரவீன், பேபி லூக் தியோடோ ஆகியோர் தங்களது சிறப்பு கருத்துக்களுக்காகவும், இறந்து முதல் ஆண்டு நிறைவுறும் அந்தோனியம்மாள், ஜெசிந்தா, ரோசரி தெரேசா மனோகரன், முதல் ஆண்டு நிறைவுறும் வர்ணபாஸ், ஜெயரத்தினம், அமலோற்பவ தெரசால், சூசைநாதன், எட்வின், கீர்த்தி, சபரிமுத்து, வியாகுலம், அருளாயி ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இத்திருப்பலியிலே இக்கருத்துக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்கிறோம். இன்று தாய் திரு அவை புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்பே என்கிற மறை சாட்சியை நினைவு கூர்ந்து அவரை நாமும் பின்பற்ற நமக்கு எடுத்துக்காட்டாய் தாய் திரு அவை தந்திருக்கிறது. இந்த புனிதருடைய நினைவை கொண்டாடுகிற இந்த நாளிலே உறவோடு வாழ, இறைவனுக்கு சாட்சியாய் வாழ அருள் வேண்டி மன்றாடுவோம். இந்த தெய்வீக திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நமது பாவங்கள், மனித பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எப்பொழுதும் கல்யாண புனிதவரையாடி வானதூதர் புனிதரை சகோதர சகோதரிகளை உங்களை நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Praise the way,
மன்றாடுவோமாக. இறைவா, அருள் பணியாளரும் மறை சாட்சியுமான புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்வே கன்னி மரியாவின் மீது கொண்ட அன்பாலும் மனிதரின் மீட்புக்கான ஆர்வத்தாலும் பிறர் அன்பாலும் பற்றி எறியச் செய்தீரே. அவரது பரிந்துரையால் நாங்கள் உம்முடைய ஆட்சிக்காகவும் மக்களின் நன்மைக்காகவும் விடாமுயற்சியுடன் ஊழியம் புரிந்து சாகும் வரை உம் திருமகனின் விருப்பத்துக்கு ஏற்ப வாழ இரக்கத்துடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1-7 மற்றும் அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 18-22 முடிய. ஆண்டவர் என் செவிகளில் உரத்த குரலில், நகருக்கு தண்டனை வழங்குவோரே, நீங்கள் ஒவ்வொருவரும் உம் கொலை கருவியை கையிலேந்தி நெருங்கி வாருங்கள் என்றார். இதோ 6 ஆட்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல்வாயிலின் வழியாக வந்தனர். ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கோலை கருவி இருந்தது. அவர்களுடன் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவனும் இருந்தார். இவர்கள் உள்ளே வந்து வெண்கல பீடத்தின் அருகில் நின்றனர். அப்பொழுது இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அது தங்கியிருந்த கெருப்புகளை விட்டு மேலெழுந்து இல்லத்தின் வாய்ப்படிக்கு வந்தது. உடனே ஆண்டவர் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை தம் இடையில் வைத்திருந்த அம்மனிதரை அழைத்தார். பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு என்றார். என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் அவர் பின்னால் நகரெங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள். உங்கள் கண்களினின்று யாரையும் தப்பிவிட வேண்டாம். இரக்கம் காட்ட வேண்டாம். முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொன்றொழியுங்கள். அடையாளம் இடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள். என் தூயகத்திலிருந்து தொடங்குங்கள். அவர்களும் ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்த முதியோரிலிருந்து தொடங்கினர். அவர் அவர்களை நோக்கி, கோவிலை கரைப்படுத்துங்கள், முற்றங்களை கொலையுண்டவர்களால் நிரப்புங்கள், புறப்படுங்கள் என்றார். அவர்களும் நகருக்குள் சென்று வெட்டி வீழ்த்தினார்கள். ஆண்டவரது மாட்சி கோவிலின் வாயிற்படியை விட்டு கெருபுகளின் மேல் வந்து நின்றது. என் கண்ணெதிரே கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரித்து நிலத்தினின்று மேலெழுந்தன. அவை சென்றபோது சக்கரங்களும் அவற்றுடன் சென்றன. ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நுழைவாயிலில் அவை நின்றன. இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேல் இருந்தது. கெபார் ஆற்றோரும் இஸ்ரேலின் கடவுளுக்கு கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவையே. அவை கெருபுகளே என்று நான் தெரிந்து கொண்டேன். அவை ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் 4 இறக்கைகளும் இருந்தன. அவற்றின் இறக்கைகளின் கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தது. அவற்றின் முக சாயல் கெபார் ஆற்றோரும் நான் கண்ட முகங்களை போன்றே தோன்றிற்று. அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாக சென்றன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி.
வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களை விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. பல்லவி. வானங்களை விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. கீழ்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. பல்லவி. வானங்களை விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. பல்லவி. வானங்களை விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 18, 15 தொடங்கி 20 முடிய உள்ள இறை திருவார்த்தை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது: உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால், நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால், விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை உங்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
விமான நிலையத்திலே ஒரு பணக்கார பயணி ஒருவர் தன்னுடைய சுமைகளோடு லக்கேஜ் உள்ளே சென்றார். அங்கே இந்த சுமைகளை மாற்றி வைக்கிற அந்த மனிதரோடு பணியாளரோடு மிக கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த பணக்கார பயணி மிக கோபமாக கடுமையான வார்த்தைகளை கூறி அந்த பணியாளரை திட்டிக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த பணியாளரும் சிரித்துக் கொண்டே முகம் சுளிக்காமல் அவர் வேலையை செய்து கொண்டிருந்தார். இந்த பயணி விடுவதாக இல்லை, கடுமையாக திட்டிவிட்டு பிறகு உள்ளே தன்னுடைய விமானத்திற்கு உள்ளே செல்வதற்காக உள்ளே போனார். இதை பார்த்து கொண்டிருந்த மற்ற இன்னொரு பயணிக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு திட்டுகிறார், கோபப்படுகிறார், ஆனால் ஒரு வார்த்தை கூட இவர் பதில் சொல்லவில்லை, சிரித்துக் கொண்டே இருக்கிறாரே, என்னதான் இருக்கும் என்று தெரிந்து கொள்ள அந்த வேலையாள் அந்த பணியாளரிடம் சென்று, ஐயா அவர் எவ்வளவு திட்டினாரு, கோபப்பட்டார், நீங்க முகம் சுளிக்கவில்லை, சிரித்துக் கொண்டே இருந்தீர்களே என்று என்ன விஷயம் என்று கேட்டார். அப்போது அந்த பணியாளர் சிரித்துக் கொண்டே சொன்னார், நாம் செய்ய வேண்டியதை செய்துவிட்டு நாம் நம்ம வேலையை தொடர வேண்டியதுதான் என்றார். நாம் செய்ய வேண்டியதை செய்துவிட்டு என்று சொன்னது அதில் ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அவர், என்ன நாம் செய்வது என்று சொன்னீர்களே, நீங்கள் என்ன செய்தீர்கள்? அப்போது அந்த பணியாளர் சொன்னார், அவர் போவது அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கு, ஆனால் அவருடைய லக்கேஜ் இப்போது இங்கிலாந்து நாட்டின் லண்டன் நகருக்கு போகிறது. அந்த டேகை மட்டும் மாற்றிவிட்டேன், இப்போ அவர்கள் நியூயார்க் போவார், அவருடைய லக்கேஜ் லண்டனுக்கு போகும். அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் பிறக்கிற போது தனி மனிதனாக பிறக்கிறோம். ஆனால் வாழ்கிற போது பலருடைய அன்பும் உதவியும் உறவும் நமக்கு தேவைப்படுகிறது. எந்த ஒரு மனிதனும் தனித்தீவாக இருக்க முடியாது. பிறரை சார்ந்தே நாம் வாழ வேண்டும் என்கிற போது உறவோடு வாழ வேண்டும், அன்போடு வாழ வேண்டும், பகைமை பாராட்டாமல் வாழ வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை நாம் நினைக்கிறபடி நலமானதாக, வளமானதாக, மகிழ்ச்சியானதாக இருக்கும். இன்றைய நற்செய்தி இதைத்தான் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. உறவோடு வாழுங்கள். ஆனால் சில நேரங்களிலே தவிர்க்க முடியாத சில புரிதல்கள், தவறான புரிதல்கள், மனம் விட்டு செல்லாத நிலைகள் இருக்கலாம். ஆனால் அவற்றை பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு நமக்கு ஒரு மிக வாழ்க்கைக்கு தேவையான மிக மிக அடிப்படையான ஒன்றை பற்றி சொல்லுகிறார். ஆப்பிரிக்க நாட்டிலே கிராமங்களிலே பெரிய பெரிய நீண்ட இடைவெளி தூரத்திற்கு சிறு சிறு கிராமங்கள் இருக்கும். அப்படி கிராமங்களுக்கு ஒரு பங்கு தந்தை ஒவ்வொரு
கிராமமாக சென்று திருப்பலி நிறைவேற்றுவது வழக்கம். எப்படி அவர் செல்கிற போது ஒரு வாரத்திற்கு முன்பாக திங்கட்கிழமை அவர் அந்த கிராமத்துக்கு போவார். ஒரு கூடையை எடுத்து அதிலே நிறைய புல்லை அறுத்து அந்த கூடையிலே போட்டு இந்த கூடையை அவர் அந்த கிராமத்து தலைவரிடம் கொடுப்பார். இந்த கிராமத்து தலைவர் அந்த கூடையை பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுக்க வேண்டும். இப்படி ஒவ்வொருவரும் இந்த கூடையை ஒரு குடும்பம் மற்ற குடும்பம் என்று மாற்றி மாற்றி கொடுத்து சனிக்கிழமை மீண்டுமாக அந்த அருள் தந்தையிடம் பங்கு தந்தையிடம் இந்த கூடை வந்து சேரும். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, ஒருவர் மற்றவரோடு ஒரு குடும்பம் மற்ற குடும்பத்தோடு சண்டை இருந்தால் அவர்கள் கொடுக்கக்கூடாது என்றால் அந்த கூடை வந்து சேர முடியாது. அதற்காகவே அவர்கள் என்ன செய்வார்கள், கூடையை அடுத்த வீட்டிற்கு கொடுப்பதற்கு முன்பாக அவர்களோடு பேசி சமாதானம் சமரசம் செய்து கொள்வார்கள். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி வருகிற போது எல்லாரும் யாரோடும் சண்டை இல்லாத குடும்பங்களாக அவர்கள் திருப்பலியிலே ஒற்றுமையோடு சமாதானத்தோடு பங்கேற்க வருவார். இப்படி சமாதானத்தோடும் அன்போடும் உறவோடும் வாழ இறைவன் நம்மை அழைக்கிறார். தன் அன்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று அன்பு வாழ்க்கைக்கு அழைக்கிற இறைவன் அவரை பின்பற்றிய ஒரு மறை சாட்சியை இன்று தாய் திரு அவை கொண்டாடுகிறது. 1894 போலந்து நாட்டிலே பிறந்து பிரான்சிஸ்கன் சபை துறவியாகி ஜப்பானுக்கு இறை வார்த்தையை அறிவிக்க சென்று 2ஆம் உலகப் போர் தொடங்கிய நேரத்தில் மீண்டுமாக ஐரோப்பாவுக்கு வந்து நாசி படைகளுடைய பிடியிலே அவர் சிக்கிக்கொண்டு அவர் செய்த பிறரன்பு பணிகளால் அவரை கைது செய்து சிறை கைதியாக நாசி முகாமிலே அடைக்கப்பட்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் அந்த முகாமில் இருக்கிற 10 பேரை அந்த நாசி படையினர் சுட்டுக் கொள்வார். வரிசையாக நிற்க வைத்து சுட்டுக் கொள்வார். அடுத்த ஒவ்வொரு நாளும் 10 பேர் என்கிற வரிசை. அடுத்த நாளிலே எந்த 10 பேர் என்று குறிக்கப்படுவார். அதிலே அடுத்த நாள் இறக்க வேண்டிய ஒரு மனிதன் மிகவும் அழுது புலம்பி, ஐயோ என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற யாரும் இல்லை, யார் என்னுடைய மனைவி பிள்ளைகளை காப்பாற்றுவார்கள் என்று கதறி கதறி அழுதார். இதை பார்த்த மேக்சிமிலியன் கோல்வே அவர் அந்த அதிகாரிகளிடம் சென்று அந்த சகோதரனுக்கு பதிலாக நான் சாக தயார் என்று சொல்லி அவருக்கு பதிலாக தன்னுடைய உயிரை கொடுத்து தியாக அன்பை வெளிப்படுத்தினார். இறைவனுக்கு சாட்சியாக மறை சாட்சியாக அவர் இறந்து போனார். இந்த மேக்சிமிலியன் மரிய கோல்பேயினுடைய விழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். அவரை போல தியாகம் நிறைந்த அன்போடு வாழ இறை அருளை நாம் என்று இறைஞ்சி வேண்டுகிறோம். இந்த படையிலே இறந்த 16வது நாள் நிறைவுறும் செல்வி அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் நாம் ஜெபிப்போம். அறியாத என்னை தந்தே, தெரியாத உறவே
தேடத்தில் பலியாக என்னை தந்தேன். எனக்காக உம்மை பலியாக தந்தேன். அதற்காக என்னை பரிசாக தந்தேன். பலக்காக உம்மை பலியாக தந்தேன். அதற்காக என்னை பரிசாக தந்தேன். உணவாக உம்மை விருந்தாக தந்தேன். உணவாக உம்மை விருந்தாக தந்தேன். உணர்வோடு என்னை உமக்காக தந்தேன். உணர்வோடு என்னை உமக்காக தந்தேன். பிரியாத உறவே என்னை சுவே உம் பீடத்தில் பலியாக என்னை தந்தேன். அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உலகத்தில் அனைத்து நன்மைக்காகவும் உமது கைகளில் கொள்வார். ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித மாக்சிமிலியன் மரிய கோல்பேயின் எடுத்துக்காட்டால் இக்காணிக்கைகளோடு எங்கள் வாழ்க்கையையும் உமக்கு ஒப்புக் கொடுக்க கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித மாக்சிமிலியன் மரிய கோல்பே உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உம் அருள் பெறும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வாய்க்கடைகளில் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டி, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்றுத் தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே.
என்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையில் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவர் தரும் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே எங்கள் அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனமாகும். அன்புக்குரியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன் வந்து பெற்றுக்கொள்ளவும் மற்றும் மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters in Christ, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you.
கிறிஸ்துவின் தேவனே, என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே, என்னை பூர்த்தியும். இருளிலாய் தீர்த்தமே, என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் காணுதல் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். தொழுது சத்ரு